ஜிலேபி செய்கிறது இவ்வளோ ஈஸின்னு தெரியாமல் இவ்வளோ நாள் கடையில் வாங்கிட்டிங்களா? வெளியில் நல்ல மொறு மொறுன்னு உள்ள ஜூஸியான ஜிலேபி வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் உளுந்து எடுத்து 3 மணி நேரம் ஊற போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் சர்க்கரை தண்ணி போடணும். 1.5 கப் சர்க்கரை 1 கப் தண்ணி போட்டு ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நல்லா பாகு காய்ச்சி எடுத்துக்கோங்க. அதுதான் கரெக்டான பக்குவம். கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேசரி ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், ஆரஞ்சு கலரு. 1/2 லெமன் போட்டிங்கன்னா சக்கரை தட்டாமல் அப்படியே இருக்கும். உளுந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் அதில் 3 ஏலக்காய் சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷம் அரைச்சிட்டு கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்திட்டு வடை மாவு பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க. பால் கவர் இல்லைன்னா பைப்பிங் பேக் எடுத்து இந்த மாதிரி ஃபில் பண்ணி கார்னர் கட் பண்ணி எண்ணெய் ரொம்ப மிதமான சூட்டில் இருக்கணும். லைட்டாக சூடு தான் ஆயிருக்கணும், ரொம்ப கொதிக்கக்கூடாது. கொதிச்சது அப்படின்னா நம்மளுக்கு பிரிஞ்சிடும். நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆகணும். நல்லா மொறு மொறுன்னு ஆகிற வரைக்கும் வேக வைக்கணும். கொஞ்சம் சொதன்னு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பாகு ஊறாது பாகில். அதனால் நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் நம்மளோட பாகில் இதை போட்டு ஊற வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா சூப்பரான ஜிலேபி வீட்லேயே ரெடி.